ஹாய் ஆல், இது மே மாதம்ல கண்டிப்பாக எல்லோரும் மாம்பழத்தை டேஸ்ட் பண்ணியிருப்போம். மாமரத்தில் வாழைப்பழம் காய்க்குமா? இல்லை சப்போட்டா மரத்தில் கொய்யாப்பழம் காய்க்குமா? வாய்ப்பே இல்லைல்ல. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு மரத்தில் 12 விதமான கனிகள் காய்க்குதான். ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆமாங்க, வேதத்தில் சொல்லியிருக்கு. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22:2 ஜீவ விருட்சம்னு ஒரு மரம் இருக்குது. அதில் 12 விதமான கனிகளை அது தரும்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படி அந்த கனிகளில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ விட்டமின் பி, ஏ, சி அதெல்லாம் இல்லைங்க. ஆனால் அதில் அதை விட மேன்மையான ஒரு விஷயம் இருக்குது. ஜீவன் இருக்குது. அதாவது நித்திய ஜீவன் இருக்குது. புரியலைல்ல? இந்த நித்திய ஜீவன்றது எதை குறிக்குது அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. ஆமாம், ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் பற்றி நம்ம படிச்சிருக்கோம்ல. கலாத்தியர் 5 அன்பு, சந்தோஷம், சமாதானம், இந்த அத்தனை ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸும் உள்ளடக்கிய ஒரே நபர் யாருன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டு அவரை நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவோம்னு சொல்லி யோவான் 3:16 சொல்லியிருக்கு. ஆமென்.